ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ்க்கு ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. செவ்வாழை பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பட் கிட்ஸ் யாருமே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முதல்ல 1 கப் அளவு அவலை எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 செவ்வாழை பழத்தை தோலெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம். நீங்கள் நார்மலாக வேறு வாழைப்பழம் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டி குட்டி பீஸாக நறுக்கின செவ்வாழை பழத்தை நம்ம ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்க்கை வச்சு மேஷ் பண்ணாலே நமக்கு நல்லா மேஷ் ஆயிரும். நல்லா மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பில் இன்னொரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை அதில் சேர்த்துடலாம். ஸோ அந்த நெய் வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆக மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். வாழைப்பழம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் பவுட்ரு எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பழம் அந்த நாட்டு சர்க்கரையோடு நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்த அவலை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி இல்லை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெல்லம் பாலோட மிக்ஸ் ஆகாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கட்டி பிடிக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சே நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும். இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி உங்கள் கிட்ஸ்க்கும் செஞ்சு கொடுங்க.